ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஷிவ் மேக்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ட்ரிக்னாமெட்ரில இருந்து ஒரு சம் தான். அது எக்ஸசைஸ் 6.1ல இருந்து 5th சம். ஓகேவா? ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ரூவ் த ஃபாலோவிங் ஐடென்டிட்டிஸ். ஸோ ரெண்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் சம், இது செகண்ட் சம். ஸோ நம்ம ஒன்னொன்னையும் ப்ரூவ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க, சீக்கன் பவர் 4 தீட்டா மல்டிப்ளைட் பை 1 மைனஸ் சைன் பவர் 4 தீட்டா மைனஸ் 2 tan square theta equals 1. ஓகேவா? அதே செகண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்க, cot theta minus cos theta divided by cot theta plus cos theta equals cosecant theta minus 1 cosecant theta plus 1. ஸோ இப்போ ஒன்னா சால்வ் பண்ணலாமா? இந்த ஃபர்ஸ்ட் ஒன்று எடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, secant power 4 theta multiplied by 1 minus sin power 4 theta minus 2 tan square theta equals 1. ஸோ இதுதான் ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ இந்த என்டையர் லெஃப்ட் ஹேண்ட் சைடையும் எடுத்து நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு வந்து 1 வரணும். ஸோ இதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போறோம். பண்ணலாமா? ஓகே, ஸோ சொல்யூஷன். நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க கம்ப்ளீட் டேம் நான் எடுத்துக்க போறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு, இந்த கம்ப்ளீட் டேம் இருக்கு. எடுத்து எழுதிடலாமா? சீக்கன் பவர் 4 தீட்டா multiplied by 1 minus sin power 4 theta minus 2 tan square theta. ஓகேவா? ஸோ இதான் நம்ம எடுத்துக்க போறோம். இதை எடுத்துக்கலாம். secant power 4 theta multiplied by 1 minus sin power 4 theta minus 2 tan square theta. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த secant power 4 theta நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஆனா 1 மைனஸ் சைன் பவர் 4 தீட்டாவை நான் என்ன எழுத போறேன்னா, சைன் ஸ்கொயர் தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர்னு எழுத போறேன். அப்படின்னா 2 2 சார் 4, அப்போ சைன் பவர் 4 தான் நமக்கு இருக்கு. மைனஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டா, இந்த tan ஸ்கொயர் தீட்டா அப்படியே இருக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இதை மட்டும் பாருங்களேன். ஸோ இந்த 1 எப்படி எழுதிக்கலாம்னா 1 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ அதை ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா? ஸோ இந்த 1 வந்து நான் இந்த பக்கம் 1 ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இவங்க பார்க்க என்ன ஃபார்மேட்ல இருக்காங்க, a ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஃபார்மேட்ல இருக்காங்க. இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றது, a பிளஸ் பி மல்டிப்ளைட் பை a மைனஸ் பி. இங்க ஏன்ற பிளேஸ்ல 1ம் பின்ற பிளேஸ்ல யார் இருக்கா, சைன் ஸ்கொயர் தீட்டாவும் இருக்கு. ஓகேவா? எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஓகே ஓகே, ஸோ இப்போ இந்த டேர்ம் எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? நான் இங்கேருந்து எழுதுறேன். 2. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்முலா எழுதிடலாம். a ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்ட் ஈக்குவல்ஸ் a பிளஸ் பி மல்டிப்ளைட் பை a மைனஸ் பி. ஓகே ஓகே, இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். இந்த சீக்கன் பவர் 4 தீட்டாவை நான் அப்படியே இப்போதைக்கு வச்சுக்கிறேன். மல்டிப்ளைட் பை இங்க 1ன்ற பிளேஸ்ல யார் சொன்னோம், ஏன்ற பிளேஸ்ல 1, பின்ற பிளேஸ்ல சைன் ஸ்கொயர். ஸோ a பிளஸ் பின்னா 1 பிளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா மல்டிப்ளைட் பை a மைனஸ் பி, a மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? ஓகே, மைனஸ் 2 tan ஸ்கொயர் தீட்டா. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஒரு சில டேர்ம்ஸை இங்கே சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் யார் இருக்கா, இந்த சீக்கன் பவர் 4 தீட்டா. நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, சீக்கன் தீட்டா ஈக்குவல்ஸ் 1 பை காஸ் தீட்டா. ஸோ தட் சீக்கன் பவர் 4 தீட்டான்னு வச்சுட்டா நம்ம என்ன எழுதலாம்னா 1 பை காஸ் பவர் 4 தீட்டா. ஓகேவா? ஸோ இந்த டேர்முக்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ண போறோம். அண்ட் அகெயின் இங்க 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. ஸோ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டான்னா நமக்கு என்ன தெரியும், காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு தெரியும். ஓகேவா? ஓகே, இங்க tan தீட்டாக்கு. ஸோ tan தீட்டானா என்ன, சைன் தீட்டா டிவைடட் பை காஸ் தீட்டா. நமக்கு இங்க யார் இருக்கா, tan ஸ்கொயர் தீட்டா. அப்ப என்ன கிடைக்கும், சைன் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகேவா? ஓகே, ஸோ இந்த 3 பேரை இங்க சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஒன்னா சப்ஸ்டிட் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் யார் இருக்கா,
secant power 4 theta. Secant power 4 theta க்கு பதிலா யாரை சப்ஸ்டிட் பண்ண போறோம்? 1 by cos power 4 theta. So 1 by cos power 4 theta. So இந்த 1 plus sin square theta அப்படியே நான் வச்சுக்கிறேன். Multiplied by 1 minus cos square theta. 1 minus sin square theta க்கு பதிலா cos square theta. So multiplied by cos square theta minus 2. And again tan square theta க்கு பதிலா sin square theta divided by cos square theta. Multiplied by sin square theta divided by cos square theta. Okay வா? Okay. See இப்ப பாருங்களேன், இங்க cos power 4 இருக்கு, இங்க cos squared இருக்கு. ஓகே, கேன்சல் பண்ணா 1 cos squared, இங்க இன்னொரு cos squared இருக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அப்ப எடுத்து எழுதிக்கலாமா? எனக்கு என்ன கிடைக்கும்? 1 plus sin square theta, அது மட்டும் தான் நியூமரேட்டர்ல இருக்கு, divided by cos square theta minus 2 multiplied by sin square theta, 2 sin square theta divided by cos square theta. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷன்லையும் பாருங்களேன், டினாமினேட்டர் சேமா இருக்கு. ஸோ அப்போ என்ன எழுதிடலாம்? டினாமினேட்டர் சேமா எழுதிடலாம், cos square theta. ஸோ ரெண்டுக்கும் நடுவில் யார் இருக்கா? சப்ராக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல உள்ளது 1 plus sin square theta minus செகண்ட் நியூமரேட்டர்ல யார் இருக்கா? 2 sin square theta. ஓகேவா? ஸோ இந்த 1 அப்படியே வந்துடும். இங்கே sin square theta, இங்கே minus 2 sin square theta. அப்போ 2 sin square theta ஒரு sin square theta போயிட்டா sin square theta. ஸோ இங்கே 2ல தான் மைனஸ், அதாவது கிரேட்டர் தென்ல தான் மைனஸ் சிம்பிள் இருக்கு. ஸோ மைனஸ் sin square theta divided by cos square theta. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஒன்று தெரியும், என்ன அப்படின்னா 1 minus sin square theta ஓட வேல்யூ அது என்னது? cos square theta. சப்ஸ்டிட் பண்ணலாமா இங்க? ஸோ இந்த நியூமரேட்டர்ல இருக்க 1 plus sin square theta க்கு பதிலா இந்த cos square theta வை சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஸோ என்ன கிடைக்கும்? cos square theta divided by cos square theta. ஸோ 1 cos square theta, 1 cos square theta. ஸோ ஆன்சர் என்ன கிடைக்கும்? equals 1. ஓகேவா? ஓகே. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ள இந்த என்டையர் டேர்மையும் எடுத்துக்கிட்டோம். இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சிம்பிளிஃபை பண்ணி இது எதுக்கு ஈக்குவல்னு கொண்டு வந்திருக்கோம்? 1க்கு ஈக்குவல்னு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதை எடுத்து எழுதிக்கலாமா? என்ன டேர்ம் இருக்குன்னு ஒரு தடவை பார்த்துக்கலாம். பார்த்தாச்சு, அப்படியே கீழே போய் எழுத போறோம். எழுதலாமா? ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன எடுத்துக்கிட்டோம்? secant power 4 theta multiplied by 1 minus sin power 4 theta multiplied by minus 2 tan square theta. இதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டோம். இது எதுக்கு ஈக்குவல்? ஈக்குவல்ஸ் 1. ஸோ இதுதான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ரூவ் பண்ணணும் கொஸ்டினை பொறுத்தளவு. ஓகே, ஸோ நம்ம பார்க்கலாமா கொஸ்டின்ல? ஸோ என்ன ப்ரூவ் பண்ணணும் கொஸ்டின்ல? secant power 4 theta multiplied by 1 minus sin power 4 theta minus 2 tan square theta equals 1. ஸோ அப்படியே கீழே வாங்க, இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ வந்து என்ன எழுதிடலாம்னா ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படி சொல்லி எழுதிடலாம். ஓகே, ஸோ இதுதான், அவ்வளோதான் ஃபர்ஸ்ட் சம் முடிஞ்சு. செகண்ட் சம்முக்கு போகலாமா? ஸோ செகண்ட் சம் என்னன்னா cot theta minus cos theta divided by cot theta plus cos theta equals cosecant theta minus 1 divided by cosecant theta plus 1. ஓகேவா? ஓகே, இந்த சம்ம நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ண போறோம். இது வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து சால்வ் பண்ணி ரைட் ஹேண்ட் சைடை கொண்டு வருவோம். நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா இதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு டேர்மை கொண்டு வர போறோம், இதை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு டேர்மை கொண்டு வர போறோம். இந்த ரெண்டு டேர்மும் ஈக்குவலா இருக்க போகுது. சோ தட் இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் நம்ம சொல்ல போறோம். பண்ணலாமா? சொல்யூஷன். ஸோ இதுக்காண்டி நான் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கவங்களே எடுக்க போறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எனக்கு யார் இருக்கா? இந்த டேர்ம் தான் இருக்கு. ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் எடுக்க போறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல்ஸ் என்ன இருக்கு? cot theta minus cos theta divided by
cot theta plus cos theta. ஸோ நான் இவங்களை எடுத்துக்கிறேன். cot theta minus cos theta divided by cot theta plus cos theta. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா cot theta ஓட ஃபார்முலா தெரியும். cot theta equals cos theta divided by sin theta. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த நியூமரேட்டர்ல இருக்க cot theta, டினாமினேட்டர்ல இருக்க cot theta ரெண்டு பேருக்கு பதிலாக cos theta by sin theta நம்ம போட போறோம். பண்ணலாமா? ஸோ இங்க cot theta இருக்கு. cos theta divided by sin theta minus 1 divided by again sorry minus cos இருக்கு இங்க இல்லையா? ஸோ cos divided by cos theta divided by sin theta plus cos theta. ஓகேவா? இந்த டேர்ம்ல cot theta க்கு பதிலா மட்டும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ இங்க நியூமரேட்டர்ல பாருங்களேன், இது ஒரு ஃபிராக்ஷன், இங்க ஒரு டேர்ம் இருக்கு. ஸோ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ என்ன கிடைக்கும்? cos theta மைனஸ் இங்க cos இருக்கு, இங்க sin இருக்கு. ஸோ cos theta multiplied by sin theta divided by sin theta. ஓகேவா? ஸோ இது நியூமரேட்டர். அதே மாதிரி டினாமினேட்டர்ல பார்க்கலாமா? டினாமினேட்டர்ல நியூமரேட்டர்ல cos theta, டினாமினேட்டர்ல sin theta, இங்கேயும் cos theta. ஸோ இங்க ஒரு ஃபிராக்ஷன், இங்க ஒரு டேர்ம். ஸோ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ cos theta பிளஸ், ஸோ இந்த cos thetaவையும் இந்த sin thetaவையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். பிளஸ் cos theta multiplied by sin theta divided by sin theta. ஓகேவா? ஓகே. ஸோ இங்க நல்லா கவனிங்களேன், இது நியூமரேட்டர். ஓகேவா? ஸோ இது டினாமினேட்டர். ரெண்டுமே ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ராக்ஷன்ஸ். ஸோ இந்த டிவைடருக்கு மேல ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு, கீழே ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா கீழே உள்ள டேர்மை ரெசிப்ரோக்கல் ஆக்கிட்டு இவங்களோட மல்டிப்ளை பண்ணலாமா? ஓகே. இந்த நியூமரேட்டர் டேர்மை நம்ம அப்படியே வச்சுக்க போறோம். cos theta minus cos theta multiplied by sin theta divided by sin theta. ஸோ இவங்களை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். ஸோ டினாமினேட்டர்ல இருக்க ஃப்ராக்ஷன் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம். ஸோ இவங்களை தான் நம்ம இங்க கொண்டு போக போறோம். ஸோ அப்படி கொண்டு போறப்போ இவங்களோட டினாமினேட்டர் நியூமரேட்டராகவும் நியூமரேட்டர் டினாமினேட்டராகவும் ஆகும். ஓகேவா? இப்படி ரெசிப்ரோக்கல் பண்ணிட்டு இங்க போய் மல்டிப்ளை பண்ணிருக்கோம். பண்ணலாமா? ஸோ இப்படி ரெசிப்ரோக்கல் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள். ஸோ இங்க டினாமினேட்டர்ல யார் இருக்கா? sin theta இருக்கு. ஸோ sin theta நியூமரேட்டருக்கு போயிடும். அதே மாதிரி இங்க நியூமரேட்டர்ல டிவிஷன்ல அதாவது இந்த டிவைடருக்கு கீழே உள்ள ஃபிராக்ஷன்ல நியூமரேட்டர்ல யார் இருக்கா? இந்த டேர்ம் இருக்கு. ஸோ இவங்க வந்து டினாமினேட்டருக்கு போயிடுவாங்க. ஸோ டிவைடட் பை cos theta plus cos theta multiplied by sin theta. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த நியூமரேட்டர்ல பாருங்களேன், ரெண்டு டேர்ம்லயுமே cos theta இருக்கு. ஸோ இந்த cos thetaவை காமனா வெளியே எடுக்கலாம். ஸோ cos theta வெளில எடுத்தா எனக்கு என்ன கிடைக்கும்? 1 மைனஸ் sin theta. ஏன்னா இங்க cos theta வெளில எடுத்துட்டா 1 இருக்கும், இங்க மைனஸ், இங்க cos theta multiplied by sin theta இருக்கு. நம்ம cos theta வெளில எடுத்தா sin theta கிடைக்கும், டிவைடட் பை sin theta. ஓகேவா? மல்டிப்ளைட் பை இந்த sin theta அப்படியே இருக்கட்டும். டிவிஷன்ல பாத்தீங்கன்னா கீழே உங்களுக்கு தெரியும் cos theta plus cos theta multiplied by sin theta. இந்த ரெண்டு டேர்ம்லயுமே cos இருக்கு, காமனா எடுக்க போறோம். ஸோ cos theta இங்க cos எடுத்துட்டா 1, ரெண்டுக்கும் நடுவில் பிளஸ் சைன் இருக்கு, அண்ட் இங்க cos அண்ட் சைன் இருக்கு. காசை வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு மிச்சம் என்ன கிடைக்கும்? sin theta கிடைக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ எந்த டேர்ம்லாம் காமனா இருக்கோ அவங்கள அதை கேன்சல் பண்ண போறோம். ஸோ இங்கே sin theta, இங்கேயும் sin theta ரெண்டுமே மல்டிபிகேஷன் தான் இருக்கு, கேன்சல் பண்ணியாச்சு. இங்கே cos theta, இங்கேயும் cos theta கேன்சல் பண்ணியாச்சு. ரிமைனிங் எடுத்து எழுதலாமா? ஸோ 1 மைனஸ் sin theta divided by 1 plus sin theta தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ
நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருந்த இந்த டேர்மை எடுத்து சால்வ் பண்ணதுல எனக்கு கீழே உள்ள இந்த டேர்ம் வந்து கிடைச்சிருக்கு. ஓகேவா? ஸோ நான் இதை வந்து அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். நம்ம நியூமரேட்டர்ல என்ன, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு உள்ளதை ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிட்டோம்? cot theta minus it's theta cos theta divided by cot theta plus cos theta. ஓகேவா? இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 1 minus sin theta divided by 1 plus sin theta. ஸோ இதை நான் வந்து ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதான் என்னோட ஈக்குவேஷன் 1. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நான் சொன்ன மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு உள்ள டேர்மை எடுத்துட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வரணும். ஓகேவா? பண்ணலாமா? ரைட் ஹேண்ட் சைடு யார் இருக்கா? cosecant minus 1 divided by cosecant plus 1. Okay. So right hand side யார் இருக்கா? RHS cosecant theta minus 1 divided by cosecant theta plus 1. அதான் எடுத்துக்க போறோம். ஸோ எடுத்துக்கிறேன். cosecant theta minus 1 divided by cosecant theta plus 1. ஓகேவா? ஓகே. ஸோ நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும் அப்படின்னா cosecant theta equals 1 by sin theta. ஸோ அப்போ எங்கெல்லாம் cosecant வருதோ அங்கெல்லாம் நான் 1 by sin போடலாம். ஸோ இப்போ எனக்கு எங்கே வருது? இந்த நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் வருது. இவங்க ரெண்டு பேருக்கு பதிலாக நான் 1 by sin போட போறேன். போடலாமா? ஸோ நியூமரேட்டர்ல cosecant இருக்கு. ஸோ 1 divided by sin theta minus 1 and whole divided by denominatorல ஒரு cosecant இருக்கு. ஸோ அதுக்கு பதிலாக 1 by sin theta. ஸோ இங்கே இருக்கா plus 1. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ஒரு ஹோல் டேர்ம். ஸோ என்ன பண்ணிடலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 1, இங்க ரெண்டு பேருக்கு நடுவில் யார் இருக்கா? சப்ராக்ஷன். ஸோ சப்ராக்ஷன், இங்க சைனையும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? sin theta divided by டினாமினேட்டர்ல யார் இருப்பா? அங்க ஒரு sin theta. ஓகேவா? the whole divided by, கீழே கிராஸ் மல்டிப்ளை தான் பண்ண போறோம். 1, ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன டேர்ம்? பிளஸ் இங்க இருக்க sin theta, இங்க 1, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா sin theta divided by sin theta. ஓகேவா? ஓகே. நம்ம அப்பல பார்த்த மாதிரியே தான். ஸோ இது ஒரு ஃப்ராக்ஷன், இதோட நியூமரேட்டர்ல ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு, டினாமினேட்டர்ல ஒரு ஃப்ராக்ஷன் இருக்கு. ஸோ ஒரு ஃப்ராக்ஷன்ல நியூமரேட்டரும் ஃப்ராக்ஷன், டினாமினேட்டர் ஃப்ராக்ஷன் இருந்தா டினாமினேட்டரை அப்படியே கொண்டு போய் ரெசிப்ரோக்கலா எழுதிட்டு அதோட நியூமரேட்டர்ல இருக்க ஃப்ராக்ஷன் கூட மல்டிப்ளை பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் நியூமரேட்டர்ல யார் இருக்காங்க? 1 minus sin theta divided by sin theta இருக்காங்க. ஓகேவா? அடுத்து அதோட மல்டிப்ளை பண்ண போறோம். யார? டினாமினேட்டரோட ரெசிப்ரோக்கல. ஓகேவா? ஸோ டினாமினேட்டர்ல யாரு? டினாமினேட்டர்ல உள்ள ஃப்ராக்ஷன்ல யாரு கீழே இருக்கா? சைன். அது மேல போயிடும், இந்த டேர்ம் கீழே வந்துடும். ஓகேவா? பண்ணலாமா? ஸோ இப்போ அந்த டினாமினேட்டர் இங்க நியூமரேட்டர் ஆயிடும் sin theta, அண்ட் அங்க நியூமரேட்டர் அந்த 1 plus sin theta இங்க டினாமினேட்டர் ஆயிடும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ காமன் டேர்ம்ஸை கேன்சல் பண்ணலாமா? sin theta கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்கும்? 1 minus sin theta divided by 1 plus sin theta. ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு cosecant theta minus 1 divided by cosecant plus 1 எடுத்துட்டேன். அதை சால்வ் பண்ணி என்னன்னு கொண்டு வந்திருக்கேன்? இதுக்கு ஈக்குவல்னு 1 minus sin theta divided by 1 plus sin thetaக்கு ஈக்குவல்னு கொண்டு வந்திருக்கேன். ஸோ நான் இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? cosecant theta minus 1 divided by cosecant theta plus 1, which is equals 1 minus sin theta divided by 1 plus sin theta.
ஸோ இதை யாருன்னு எடுத்துக்கிறேன், ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ எனக்கு வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு ஒன்று சால்வ் பண்ணி வச்சிருக்கேன், ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு ஒன்று சால்வ் பண்ணி வச்சிருக்கேன். நான் இது ரெண்டும் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ கம்பேர் ஈக்குவேஷன் நம்பர் 1 அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதிக்க போறேன். எழுதலாமா? ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டு ஈக்குவேஷனையும் எடுத்து எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 1, செகண்ட் இருக்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்ப பாருங்களேன், ரெண்டு ஈக்குவேஷன்லயும் ரெண்டு பேரோட ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா இருக்கு, ரெண்டு பேரோட ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலா இருக்கு. ஸோ ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்றப்போ அவங்களோட ரெண்டு பேரோட ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா இருந்தா நம்ம என்ன சொல்லிடலாம்னா ரெண்டு பேரோட எல்ஹெச்எஸும் ஈக்குவல் அப்படி சொல்லிடலாம். இங்க பாருங்க, இந்த டேமும் இதுக்கு தான் ஈக்குவல், இந்த டேமும் இதுக்கு தான் ஈக்குவல். அப்போ டைரக்டா சொல்லிடலாம் இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல் அப்படி சொல்லிடலாம். ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்து எழுதிடலாம்னா ரெண்டு பேரோட எல்ஹெச்எஸும் ஈக்குவல். அப்போ யார் யார் இருக்கா எல்ஹெச்எஸ்ல? காட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டிவைடட் பை காட் தீட்டா பிளஸ் காஸ் தீட்டா equals cosecant theta minus 1 divided by cosecant theta plus 1. ஓகேவா? ஸோ இது ரெண்டு ஈக்குவல் நம்ம எழுதிட்டோம். ஸோ இப்போ நம்ம கொஸ்டின்ல போயிட்டு இதுதான் நம்ம சால்வ் பண்ணுவோம்னு ஒரு தடவை பார்த்துட்டு இருந்துடலாமா? ஓகே, இந்த இருக்கு. ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? காட் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா divided by cot theta plus cos theta equals cosecant minus 1 divided by cosecant plus 1. ஸோ அப்படியே கீழே வந்து பாருங்க, நம்ம அதைத்தான் ப்ரூவ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஓகே. ஸோ நம்ம டைரக்டா என்ன எழுதிடலாம் அப்படின்னா ஹென்ஸ் ப்ரூவ் போட்டு இந்த சம்மை முடிச்சிடலாம். ஓகேவா? ஓகே காய்ஸ், ஸோ அவ்வளோதான் இந்த சம். எல்லாருக்கும் இந்த சம் கிளியரா இருக்கும்னு நம்புறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் சம்ல மீட் பண்ணலாம். ஓகேவா? பாய் गाइस.